வணக்கம் நான் பிஸ்மிலா காஸ் பேசுறோம். பிஸ்மிலா காஸ்ல இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் சகோதர சகோதரிகளுக்கும் அப்புறமா தாய் தந்தர் எல்லாருக்குமே இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். ரம்ஜான் விஷ் பண்ணனா என்ன விஷ் பண்ணுங்க, நாங்களும் எல்லாருக்கும் விஷ் பண்றேன். நானு நீங்க விஷ் பண்றவங்களும் நானே இன்னைக்கு ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா கமாண்ட்ல நான் தான் விஷ் பண்ணுவேன். எல்லாருக்குமே என்ன பண்றவங்க எல்லாருக்கும் பண்றேன், வாட்ஸ்அப்ல பண்றவங்களும் விஷ் பண்றேன். என்ன மதிச்சு பண்ற எல்லாருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள், நன்றி. ஏன்னா நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க, அதுக்கு முன்னாடி நான் நன்றி சொல்லிக்கிறேன். வண்டி வேற லெவல்ல கொடுப்போங்க. பிஸ்மிலா காசை நம்பி எத்தனோ பேர் வரீங்க, எத்தனோ பேர் எடுத்துன்னு போறீங்க. எல்லாமே பக்காவா கொடுக்குறேன். ஒரு வருஷமும் படிப்படியா மேலே ஏறின்னு தான் போறோம் நாங்க, தவிர கீழே இறங்கல. காரணம் என்ன, கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்குறோம். இன்னைக்குல இருந்து எத்தனையோ வருஷமா குத்துனுக்கு நானு 2 வண்டி மாசம் 2 வண்டி விற்க ஆரம்பிச்சவன் நானு. அப்புறம் 5 வண்டி ஆயிடுச்சு. ஒரு வருஷம் ரம்ஜான் போய் 10 வண்டி ஆயிடுச்சு. அதுக்குமா 5 வண்டி ஆயிடுச்சு. அதுக்குமா இன்னைக்கு மாசம் 40 வண்டி இல்ல 35 வண்டி விற்கிறேன். கொடுக்குற பொருள் தெளிவா கொடுக்குறேன். என்ன நம்பி நீங்களா வரீங்க. வரனால ஒரு ரம்ஜானும் நான் கணக்கு போட்டு பார்ப்பேன். போன ரம்ஜான்ல இருந்து அதுக்கு முன்ன இருக்கும் மாசம் 20 வண்டி தான் குத்துருந்தேன் நானு. இந்த ரம்ஜான் இது கணக்கு போட்டு பாக்குறேன். இந்த வருஷம் ஃபுல்லா மாசம் 35 வண்டிக்கு மேல கொடுக்குறேன். என்னை நம்பி எடுக்கிறவங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்குறேன். அதே மாதிரி சக்சஸ் பண்றேன். என்னை மதிச்சு பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் அப்புறமா கூட வண்டி பேசலாம். உங்கள்கிட்ட பேசினானே நான் இன்னைக்கு வீடியோ போடுறேன். நாளைக்கு ரம்ஜான், ஆனா நாளைக்கும் ஆபீஸ் இருக்கு. வாங்க. காலையில மட்டும் தான் நான் இருக்க மாட்டேன். ஒரு 12 மணிக்கு மேல நான் வந்துடுவேன். என்னை நம்பி வரவங்களும் நாளைக்கே நான் டெலிவரி கூட கொடுப்பேன். என்னால முடியும். நான் கடை ஓப்பன்ல தான் இருக்கு. ரம்ஜானுக்கு லீவ் இல்லை, ஓப்பன்ல தான் இருக்கு. ஏன்னா தொழில் தான் எனக்கு இன்னும் ரொம்ப இது வந்து என்னை நம்பி வரவங்களுக்கு நான் முக்கியம் தரணும். தொழிலும் ஒரு கடவுள் தான். தொழிலே நான் கடவுள் மாதிரி தான் நினைக்கிறது. கண்டிப்பா நாளைக்கு இருப்பேன் பாருங்க. அதே மாதிரி வண்டி பாருங்க. இப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ண போறேன். டாடா இண்டிகா ஒண்ணு, அதுக்குமா டவேரா வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க தனியா, அது போடுங்க இன்ஜின் வீடியோன்னு. இன்னைக்கு இன்ஜின் வீடியோட போடுறேன். ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கிறது பாருங்க. அதாவது தனித்தனியா 2 வண்டியா பிடிக்கிறேன். டாடா மான்சா இருக்கு, அதுக்குமா ஆவியா இருக்கு. லோ பட்ஜெட்ல ஃபுல் ஆப்ஷன் ஆவியா இருக்கு. டாடா ஜஸ்ட் இருக்குங்க, அதுவும் சூப்பரா இருக்கு. வண்டி பக்கா கண்டிஷன் இருக்கு. இந்த 3 வண்டியும் பக்காவா இருக்கும். அதே மாதிரி டவராவும் எல்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி. நம்பி வரவங்க நல்ல பொருள் கொடுப்போம். ஆயில் போக தள்ளாது. தள்ளுற பொருள் எங்க ஆபீஸ்ல வராது. பக்காவா இருக்கும். அப்போ ஆப்பிள் கிரீன்ல இனோவா ஒன்று போட்டாங்களே, அது நம்ம ஃபேமிலி தான் வெளியே போயிருக்கு எடுத்துன்னு வந்துடும் நாளைக்கு காலைல வண்டி. இன்னைக்கு அதுக்கு நிறைய பேர் வரீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அது பர்ச்சேஸ் பண்றதுக்காக அதில் தான் போயிட்டு இருக்காங்க. டக்குன்னு எடுத்துக்கணும் இனோவாவை. அவங்களுக்கு தெரியாது ஆடு போட்டுட்டு, அதனால வண்டி எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க. நாளைக்கு காலைல இனோவா வந்துடும். ஆப்பிள் கிரீன் இனோவா இந்த 2006 போட்டாங்களே, நாளைக்கு வந்துடும். நாளைக்கு பாருங்க. இப்போ இந்த இண்டிகா பாருங்க. அடுத்தது நம்மள்ட்ட ஈகோ இருக்கு. அடுத்தது சொன்னாங்களே ஹோண்டா பொவிலோ சூப்பரா இருக்குங்க. இது ஆடு நாளைக்கு வருது. நான் போட்டுறேன். பக்காவா இருக்கு. இப்போ வீடியோ பிடிச்சிருவேன், நாளைக்கு அப்டேட் பண்றேன். அது மாதிரி எட்டிகாவும் சூப்பரா இருக்குங்க. எட்டிகா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. வீடியோ போட்டிருக்கேன், போயின்னு இருக்கு பாருங்க. 16 மாடலு சரியான எட்டிகா, பக்கா கண்டிஷன்ல இருக்கு. என்ன நம்பர் அவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்பேன். இதுவும் நம்மள்ட்ட இருக்குன்னு காமிக்கிறேன், பாத்துங்க. அதுக்கப்புறமா பாருங்க டிசைர், ஸ்விஃப்ட் டிசைர் இருக்கு. இதுவும் இப்ப தனியா போடுறேன். நிறைய பேர் சொன்னீங்க சார் நீங்க ஸ்விஃப்ட் டிசைர் சைட்ல காமிக்கிறேன், வீடியோ அப்லோட் பண்ணலன்னு. இன்னைக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இதுவும் பாருங்க, நல்லா இருக்கும். நல்ல பொருள் தாங்க கொடுப்போம். வண்டி பாருங்க, இப்ப காமிக்கிறேன். சூப்பரா இருக்குங்க. நல்ல பொருள் கொடுக்குறேன். ஆனா நிக்கிறது இல்லை என்கிட்ட. நீங்க பாருங்க, ஒரு கோலசி கொடுத்தேன். அவர் என்கிட்ட 2 மாசத்துக்கு முன்னாடி 2016 ஜைலோ எடுத்துன்னு போறாரு. அவரே தான். நல்லா வீடியோல பாருங்க. அவர் என்னன்றாரு, அதுக்கு எடுத்துன்னு போன வண்டி அது நல்லா இருக்குங்க, அதுக்காக இன்னொரு வண்டி நான் வந்து எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை தான். பொருள் கொடுக்கறது சுத்தமா கொடுத்தா நம்மளை தேடி திருப்பணும் வருவாங்க. அது மாதிரி நிறைய பேர் வராங்க. என்கிட்ட வாட்ஸ்அப் பாக்குறது ஒருத்தர் குரூப் இருக்காங்க. வாட்ஸ்அப்ல மட்டும் 4 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. அதுக்குமா யூடியூப்லயும் இருக்காங்க. யூடியூப்ல பாக்குறவங்க இருக்காங்க. தனியா பிஸ்மிலா காசுல போய் வாங்கினோடனே கம்மி ஒரு 2 லட்சம் பேருக்கு இருக்காங்க. கண்டிப்பா என்கிட்ட தான் வாங்குவேன்னு. அதே மாதிரி வாங்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நான் இது வரைக்கும் கொடுத்துட்டேங்க. 4600 வண்டி கொடுத்தேன். ஹிஸ்டரி போட்டோஸ் எல்லாமே வச்சுருக்கேன் நான் கொடுத்த வண்டிக்கெல்லாம். இவ்வளவு பொருளை கொடுக்குறேன். இவ்வளவு 4600 வண்டி கொடுத்தேன்னா நல்ல பொருள். அந்த 4600 வண்டியும் ஆயில் அடிக்காத வண்டி. ஆயில் அடிக்காம நீ நிக்க வச்சு வீடியோ ஆயில் அடிக்காம காமிச்சு கொடுத்த வண்டிக்கு தான் அது எல்லாமே. நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம். பிஸ்மிலா காசு நம்பி வாங்க. வாய்க்கல வல்துனே போறேன். வல்துன்னு போற காரணமே என்னை நம்பி நிறைய பேர் எடுக்கிறீங்க. நானும் போய் சொல்லாம நல்ல கரெக்டான பொருள் கொடுக்குறோம். அதுதான் இன்ஜின் நல்லா கொடுக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். அதே மாதிரி கொடுக்குறேன். இதை பாருங்க, 2016 சிங்கிள் ஓனங்க. சூப்பரா இருக்க வண்டி. ஏசி பவர் ஸ்டேரிங்கு பக்காவா இருக்கு. ஏசியும் பக்கா கூலிங்கு. 4 டயர் புது டயர். வண்டி தெளிவா இருக்கும். பக்கா கண்டிஷன்ல இருக்கு. இதை அப்டேட் பண்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா டவரா போட சொன்னீங்க, அதனாலே போறேன். 2012 லாஸ்ட் டாப் மாடல் எல்டிங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். ரூப் ஏசி வந்து பேக்ல இருக்கிறவங்களுக்கும் கூலிங் வரும். ஏன்னா அது வெள்ளி சென்டர்ல மாட்டினா அசம்பிள் மாட்டுறது ஃப்ரண்ட்ல அந்த ரூப் ஏசி இல்ல, இது கம்பெனில வரது பின்னாடி வரும். அது வந்து முன்னாடி இருக்கவங்களுக்கும் வரும், சென்டர்ல இருக்கவங்க லாஸ்ட் இருக்கவங்க போவோம்.
அதுவும் பக்காவா இருக்கு. டயர்ல இருந்து வண்டில இருந்து இன்சூரன்ஸே 20,000 ரூபாயில போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க டவராக்கு. நெகோசியபிள் பண்ணி வாங்கி தரேன். என்ன நம்பர் ஒன்று நான் வாங்கி கொடுப்பேன். நல்லா கஸ்டமருக்காக எல்லாம் விடுங்க. 6 லட்சம் ரூபாய் கேட்டுன்னு இருக்காரு. இன்னைக்கு மார்க்கெட்ல டவரா எங்கேயுமே இல்லைங்க. ஏன்னா டவரா பக்காவா இருக்கும் வண்டி, சென்சார் இல்லாத வண்டிங்க. சரி, இதுலயே சென்சார் இன்ஜின் ஒன்று வருது, அந்த டவரா எடுக்க மாட்டாங்க. சொனாலிகா இன்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஜின் வீடியோ நான் போட்டதே இதுல இருக்கும். நான் டர்போ டவரா தான் போடுவேன். அது சொனாலிகா இன்ஜின் வீடியோ நான் அப்டேட்டே பண்ணதில்லை. இது நார்மல் இன்ஜின் வீடியோ தான். பக்காவா இருக்கு வண்டி, பக்கா கண்டிஷன் இருக்கு. கஸ்டமர் கேட்க விடுங்க. நான் வாங்க ஒரு 5,60 இல்ல 5,50 பண்ணி தரேங்க. 5,50,000 ரூபாய்க்கு கண்டிப்பா பேசி வாங்கி தரேன். 6 லட்சம் ரூபாய் கேட்கறாரு. 5,50,000 ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி தரேன். பக்கா கண்டிஷன்ல ஃபுல் ஆப்ஷன்ல இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. இந்த வண்டி போயிடுச்சுன்னா திருப்புனா இந்த மாதிரி வண்டி வருமானு எனக்கு சொல்ல முடியாது. வர வண்டி நல்ல பொருள் ஒன்று வருது, மிஸ் பண்ணிடுறீங்க. மிஸ் பண்ணாம எடுத்துருங்க. அதே மாதிரி இது பாருங்க, இண்டிகா. ஆல்ரெடி நிறைய இண்டிகா கொடுத்துருங்க. எவ்வளவு இண்டிகா கொடுத்தேன்னு லிஸ்ட் பார்த்தா எவ்வளவு இருக்கும்? பாதி இண்டிகாவே இருக்கும். ஏன்னா இண்டிகால நல்ல பொருள் கொடுக்குறேன். சென்னையில இருந்து என்கிட்ட வராங்க. சென்னையில இருந்து வர ஃபுல்லா கடைங்க அதெல்லாம் விட்டு ஒரு வில்லேஜ்ல வராங்க. இன்னொரு விஷயம், நான் வில்லேஜ்ல வச்சிருக்கோம். நிறைய பேர் என்ன இது பண்ணாங்க, வில்லேஜ்ல வச்சிருக்காரு இவற்றெல்லாம் ஓடுமா, எதுக்கு வில்லேஜ்ல போய் தரகுறாரு, 5,000 பேருக்குள்ள அந்த ஊர்ல எப்படி ஓடுன்னு கேட்டாங்க. அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. நம்ம எங்க கொடுத்தாலும் நல்ல பொருள், காட்டுல கொடுக்குறோமோ சிட்டில கொடுக்குறோமோ இல்ல மலை மேல கொடுக்குறோமோ முக்கியம் இல்லை. எங்க கொடுத்தாலும் நல்ல பொருள் கொடுத்தா வியாபாரம் ஆயிரும். நான் நல்ல பொருள் கொடுக்குறேன். காட்டுக்குள்ள வச்சிருந்தாலும் வையே இல்லாம இருந்தாலும் வந்து என்கிட்ட எடுத்துன்னு போவாங்க. ஏன்னா நான் கொடுக்குற பொருள் நல்ல பொருள். அதே மாதிரி தான், அதே மாதிரி ஃபேமஸ் ஆயிட்டேன். அன்னைக்கு சொன்னவங்களாம் எனக்கு வாய் முடிக்கினாங்க. அது மாதிரி மாசம் 40 வண்டி விற்கிறேன்னா கொடுக்குற பொருள் தரமா இருக்கும். இன்ஜின் பாருங்க பக்கா கண்டிஷன். 2016 கஸ்டமர் 2:30 வரைக்கும் கேட்டு 2:20 வரைக்கும் கேட்கறாருங்க. 2:10 வரைக்கும் பேசியிருக்கேன். வாங்க 2 ரூபாய் வரைக்கும் பண்ணி தரேன். 2 லட்சம் ரூபாய்க்கு பண்ணி தரேன். வண்டி பக்காவா இருக்கும். இதுவும் பக்கா கண்டிஷன் இருக்கு. ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நீட்டா இருக்கும். டென்டோ கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. 85,000 ரூபாயில ஒரு வண்டி போட்டேங்க. சிவகாசில இருந்து 2 வீலர்ல வந்து அந்த வண்டி எடுத்துன்னு போறாங்கன்ட்டு. நல்ல பொருள் கொடுக்கறனால தான் அவ்வளவு தூரம் வராங்க. இந்த வண்டி பக்காவா இருக்கும். 2 வண்டியும் காமிக்கிறேன். பக்கா கண்டிஷனு, எல்லாமே தெளிவாகும். டவரா 2 ஓனரு, இண்டிகா 1 ஓனரு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இண்டிகா 1 ஓனரு, டவரா 2 ஓனரு. இன்ஜினை ஸ்டார்ட் பண்றேன். வண்டியை பாருங்க, தெளிவா இருந்தாங்க. நம்ம அப்டேட்டே போடுவோம். பாருங்க, ஸ்டிக் எடுத்தாச்சு. லைவா தான் வீடியோ பிடிக்கிறோம். நேரா தான் காமிக்கிறோம். ஆயில் கரெக்டாக ரேடியேட்டர் மூடி ஓபன் பண்ணியாச்சு. ஆயில் போக தள்ளாதுங்க. தள்ளுற வண்டி ஆபீஸ்ல வராது. பக்கா கண்டிஷன் ரேஸ் பண்றேன் பாருங்க. விரல் வைக்கிறேன். ரேஸ் பண்ணு. பண்ணணும். தெளிவா கொடுப்போங்க. கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம். நல்லா கொடுப்போம். எல்லாம் கொடுக்க மாட்டோம். ஆயில் போக எதுவுமே தள்ளாது. தள்ளுற வண்டி ஆபீஸ்ல எப்பெல்லாம் வராதுங்க. ரேஸ் பண்ணுமா? இன்னும் பண்ணுமா? நல்லா இருக்கு டவரா. பக்கா கண்டிஷன். ரேடியேட்டர் காமிப்பா. ரேடியேட்டரும் பாத்துருங்க. தெளிவா இருக்கும். ரேஸ் பண்ணுமா? பக்காவா ஒரு தெளிவா பக்கா கண்டிஷன் இருக்கு. இங்க காமிப்பா. தெளிவா இருக்குமா? பக்காவா இருக்கு வண்டி. பக்கா கண்டிஷன்ல இருக்குங்க. இன்ஜினு வேற லெவல்ல இருக்குங்க. பக்கா கண்டிஷனுங்க. மெரூன் ரெட் கலரு. இந்த கலர் ஃபேமஸ். டவரால சூப்பரா இருக்கும். டபுள் கலர் வண்டி இது. வாங்க பண்ணி தரேன். கஸ்டமருக்கு எல்லாம் விடுங்க. 5:50 இருக்கும். என்னால முடிஞ்சிருக்கும். பேசி வாங்கி தரேன். நீட் அண்ட் குவாலிட்டி பக்காவா இருக்குங்க. 74 தான் ஓடி இருக்கு வண்டி. ஃபுல் ஆப்ஷன் வந்துடும். எல்லா ஆப்ஷனும் வந்துடும். நல்லா இருக்கிற வண்டி மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் கேட்டனால தான் இந்த வீடியோ அப்டேட் ஆகுது. பக்கா கண்டிஷன் இருக்கு. டவேராலாம் இன்னைக்கு வந்து இந்த பட்ஜெட்ல நல்ல வண்டி வரதில்ல. சரியில்லாத வண்டி நிறைய போடுறாங்க. நம்ம கொடுக்குற போல் சுத்தமா இருக்கும். அதை இவ்வளவு நேரம் ரேஸ் பண்ணி காமிச்சேன். எல்லாமே காமிச்சுதான் போடுவோம். அதை பாருங்க, அந்த ஒரிஜினாலிட்டி, அந்த பஞ்சிங்லாம் பாருங்க, எல்லாமே ஒரிஜினாலிட்டி இருக்கும். தெளிவா இருக்குங்க. பக்காவா அந்த ஒரிஜினாலிட்டி பஞ்சிங்கோட இருக்கணும். தெரியுதுங்களா? இந்த ஒரிஜினாலிட்டி பஞ்சிங் வண்டியில இருந்தாதான் நம்ம அப்டேட்டே பண்ண. அந்த பாருங்க பக்காவா தெரியும் உங்களுக்கு. வீடியோல கிளியரா காமிச்சிருவேன். இதை காமிச்சு அதை காமிக்கலான்னு எனக்கு பேர் எப்பவுமே வேணாம். கரெக்டா காமிச்சிருவேன். அதனாலதான் 2 வண்டி ஆரம்பிச்சு 40 வண்டி விற்கிறதுக்கும் வந்து நிக்கிறேன் நான். பிஸ்மில்லா காசு. ஏன்னா கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்குறோம். பேக் சைடும் காமிக்கிறேன். எல்லாமே தெளிவா இருக்குங்க. நீட் அண்ட் குவாலிட்டி டாப் பாருங்க. கிளீனா இருக்கும். ஒரு புது வண்டி பாக்குற மாதிரி இருக்கும். ரூப் ஏசி பாருங்க. இந்த பக்கமும் ஏசி வந்துடும். பின்னாடி இந்த லாஸ்ட்ல உட்காரவங்களுக்கு இங்க ஏசி கூலிங் வந்துருங்க. 2 பக்கம் வந்துடும். அதே மாதிரி இது சென்ட்ரல்ல உட்காரவங்களுக்கு இங்க வரும். இதே நீங்க வேற வண்டி எடுத்தீங்கன்னா இங்க ரூப் ஏசி வரும். அது வந்து அசமல்ல. இது ஒரிஜினல் கம்பெனில வந்து எல்டிக்கு மட்டும் தான் இது மாதிரி வரும். பக்கா கண்டிஷனு. ஒரு லோ பட்ஜெட் தான். 5,55,000 ரூபாய் இருக்கும். பேசி வாங்கி கொடுக்கலாங்க. அதுக்கே எங்களால் முடியாது. ஏன்னா 6 ரூபாய் கேட்டுனுக்காரு. நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேசி 5,55 வரைக்கும் வாங்கி தரேன். நீட்டா பக்காவா இருக்கு. எல்லாமே கிளீனா இருக்கு. தெளிவான வண்டி.
நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுத்துருவோம் நாங்க. பக்கா கண்டிஷன்ல இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. பேக் சைடும் காமிக்கிறேன் பாருங்க, பேக் வைப்பரோட வந்துடும். நல்லா இருக்கு பாருங்க, வண்டியே தெளிவா நீட்டா இருக்கு. டாப்பம் பாத்துங்க, கிளீனா இருக்கு. கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கறதுனால தாங்க இவ்வளவு பெரிய ஆளாய் இவ்வளவு இடத்துல நான் நிக்கிறேன். என்னை மதிச்சு பாக்குற எல்லாருக்கும் எனக்கு தெரியும் நான் எப்படி எப்படி கொடுக்குறேன்னு. நல்ல பொருள் கொடுப்போம், நல்லா இருந்தாதான் நிக்க வைப்போம். நீட்டா இருக்கு, டயர்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கு வண்டியில. பக்கா கண்டிஷனு. இப்ப இண்டிகா காமிக்கிறேன், டவரா காமிச்சாச்சு. வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியில இருக்கு, தெளிவா இருக்கிற வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. ஒரு பக்காவா இருக்கிற வண்டி, மிஸ் பண்ணாம பாருங்க, பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும். ஆயில் அடிக்காது, போக தள்ளாதுங்க. ரேடியேட்டர்ல ஆயில் பாருங்க, ஸ்டிக் எடுத்தாச்சு, ஸ்டிக்ல பாருங்க ஆயில். ரேடியேட்டர் மூடி ஓபன் பண்ணியாச்சு, சுத்தமா இருக்குங்க. தெளிவானதான் நம்ம கொடுப்போம். அதை ரேஸ் பண்ணி காமிக்கிறேன். வண்டி சுத்தமா இருக்கணும், அது விலை நினைக்கிறேன் பாத்துங்க. தெளிவா பக்காவா இருக்குங்க, வேற லெவல்ல இருக்கு. பக்கா தண்ணிக்கு ஆயில் ஒரு பக்கம் எதுவுமே தள்ளாது. இன்னொரு வேலை வைக்கிறேன், தெளிவா அதை பாருங்க. இன்னொரு வேலை வைக்கிறேன், பக்கா கண்டிஷன்ல ஆயில் போக எதுவுமே தள்ளாது பாருங்க. மூணாவது வேலை கூட வைக்கிறேன், தெளிவா இருக்குங்க. பக்கா கண்டிஷனு. ரேடியேட்டர் காமிப்பா, ரேடியேட்டரும் பாருங்க. இதை ரேஸ் பண்றேன், நானே தான் பண்ணிருக்கேன். சுத்தமா இன்ஜின் தெளிவா இருக்குங்க, பக்காவா இருக்கு. ஒரு தெளிவான வண்டி, ஷோரூம் கண்டிஷன் இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க, நல்லா இருக்கு வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. தெளிவா பக்காவா இருக்கு பாருங்க. டயர்ல இருந்து வண்டில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கும். கொடுத்தங்க 83,000 ரூபாய் லோ பட்ஜெட்ல கொடுத்தது. சிவகாசிக்கு போய் போன் போடுறாங்க, சார் நல்லபடியா வந்துட்டுன்னு. அதுதாங்க நம்மளுக்கு முக்கியம். தர பொருளை தரமா கொடுக்கணும். 76,000 கிலோமீட்டர் ஓடிக்கு, வண்டி கிளீனா இருக்குங்க, நீட் அண்ட் குவாலிட்டி. குவாலிட்டினா அது பிஸ்மில்லா கார்ஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த பேர் வந்த காரணமே ஜனங்க சொல்லிதான் வந்துச்சு எனக்கு. அந்த பேர் மாதிரி தான் வண்டி கொடுக்குறேன். பக்கா கண்டிஷன் இருக்கு. ஷீட் கவர்ல இருந்து எல்லாமே நீட்டா இருக்கு பாருங்க. இதை பாருங்க, அந்த பஞ்சிங் எல்லாம் ஒரிஜினாலிட்டி அப்படியே கரெக்டா இருக்கு. ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கிற லெவல்ல நான் கொடுத்துருவேன் வண்டி. நீங்க பொறுப்பா வச்சுங்க, நல்ல பொருள் கொடுப்போம். ஏசில இருந்து எல்லாமே ஒர்க்கிங்கு, வண்டியும் தெளிவா இருக்கும். டாப்ல இருந்து எல்லாமே கிளீனா இருக்கும், பக்கா கண்டிஷனு. நம்பி வாங்க, நல்ல பொருள் எடுத்துன்னு போங்க. அடுத்தது பேக் சைடு பாருங்க, பேக் சைடும் கிளீனா இருக்குங்க, நீட்டா இருக்கு. எப்பவுமே இனோவால இருந்து இண்டிகா இருக்கும் ஒரே ஷீட் கவர் தான், ஒரே காஸ்ட்லி தான் போடுவோம். இதுக்கு வேற அதுல கம்மியா போடணும் இண்டிகாக்கு, அது மாதிரிலாம் நான் நினைச்சதே இல்லை. நல்ல பொருள் கொடுப்போம், நல்லா கொடுக்குறோம். கமெண்ட் பண்ணுங்க நான் கொடுக்குற பொருள் எப்படி இருக்குன்னு. 4600 பேருக்கு கொடுத்துட்டு இருக்கேன். கொடுத்தவங்க நிறைய பேர் என்ன விஷயம் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம், தெளிவா இருக்கும், பக்கா கண்டிஷன்ல இருக்கு. டிக்கி ஓப்பன் பண்ணுமா, தெளிவான வண்டிங்க, நீட் அண்ட் குவாலிட்டிங்க. டிக்கி பாருங்க, கிளீனா இருக்கு. அந்த பஞ்சிங் பாருங்க, டிக்கில கூட நான் காட்டுறேன் பாருங்க. யாருமே இப்படி காட்டுறது இல்ல, ஒரிஜினாலிட்டி கொடுக்குறாங்க. நம்பி வரவங்க நல்ல பொருள் கொடுக்குறேன். கஸ்டமர் சொல்றதுல அவனுங்க 2.30 கேட்கறாரு, 2 ரூபாய் பண்ணி தரேன். அதுக்கும் குறைச்சினாலும் நான் என்னன்னா என்னால முடிஞ்சிருக்கும் பேசி வாங்கி தரேன். பக்காவா இருக்கிறோம். சிங்கிள் ஓனர் வண்டி, கரெக்டா நிக்குது பாருங்க, நீட் அண்ட் குவாலிட்டி இருக்கும். 2 வண்டியுமே சூப்பரா இருக்கு. வேற வேற வண்டிகளும் இருக்கு என்கிட்ட, நேரில் வந்து பாருங்க. பக்கா கண்டிஷனா இருக்கு. எட்டிக்கா கூட ஒன்று அப்டேட்ல இருக்குங்க நம்மள்ட்ட. பக்காவா சூப்பரா இருக்குங்க வண்டி. நல்ல மைலேஜ் 22 கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் 8 பேர் போகலாம். 16 மாடலு சூப்பரா இருக்கு எட்டிகா. அதுவும் அப்டேட் பண்றேன், நாளைக்கு போடுறேன். மொபைலும் நாளைக்கு போடுறேன். ஏன்னா இருட்டாயிடுச்சு, இப்போ பிடிக்க முடியாது. நாளைக்கு ரம்ஜானாவது இருக்கு, கடை இருக்கு, என்ன நம்பி வாங்க. டாடா ஜஸ்டோ 2016 ஹேர் பேக்கோட இருக்கு. 2010 ஆவியா இருக்குங்க, இதுவும் சூப்பரா இருக்கு, டாப் மாடலு. அதிகமா சிங்கிள் ஓனர்ல டாடா மான்சா 2011 இருக்கு, சிங்கிள் ஓனர்ல. இதுவும் அப்டேட்ல போயிருக்கு. டிசைர் இருக்கு சரிங்களா. அதிகமால ஈகோ இருக்குங்க, ஈகோ 2017 சிங்கிள் ஓனர் இருக்கு, வீடியோ போடுறேன் இதுவும். அதுக்கப்புறமா இது இருக்குங்க, ஹோண்டா பொபிலோ, இதுவும் அப்டேட்ல போடுறேன். எல்லாம் பாருங்க, நல்ல பொருள் தான் கொடுப்போம், நல்லா எல்லாம் கொடுக்க மாட்டேன். இப்போ இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை மதிச்சு எனக்காக கமெண்ட் பண்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்கிட்ட வந்து எடுத்துன்னு போறவங்களுக்கும் நன்றி. ஹாப்பி ரம்ஜான். என்னை பார்க்குறவங்க, என்னை பார்க்க போறவங்க எல்லாருக்குமே ஹாப்பி 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 ரம்ஜான். இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். நல்ல பொருள் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாதீங்க. நம்பி வாங்க, நல்ல பொருள் எடுத்தும்போங்க. ஆயில் அடிக்காது, புகை தள்ளாது. நம்புறவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம். வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை மதிக்கிறவங்களுக்கு நன்றிங்க.